நம்ம டிஸ்க்கு மாற்ற போகிறோம் கைஸ். நம்ம வண்டியில் டிஸ்க்கு ஃபுல்லாக மாற்ற போகிறோம். எனக்கே ரெஸ்பெக்டாக இருக்குது. ஃப்ரெண்டில் டிஸ்க்கு பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணி அவருக்கு அந்த இது நம்ம வந்து ஃபுல்லாக மாற்ற போகிறோம். இந்த வாசன் ப்ரோ வந்து இந்த 3 சிம்பிள் ஒன்றா போட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது வந்து கிடைக்கல. இப்போ அர்ஜென்ட் சொல்லி அப்போ போட்டு வந்து ஃப்ரெண்டுக்கெலாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணணும். எது மாதிரினா கொஞ்சம் கலாய்க்கலாம் ஒவ்வொரு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் வந்து என்ன கண்டென்ட்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்ட் 2 போட போகிறோம். என்னடா பார்ட் 2னா நம்ம பைக் ரிவ்யூ பண்ணிப்போம், நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அதோட பார்ட் 2 தான் பண்ண போகிறோம். பேசிக்காக கொஞ்சம் சொல்லியிருப்பேன், சிலது சொல்லாமல் விட்டுருப்பேன். எதுக்கு வேணால் நம்ம பேட்டரி காரணமாக தான். நம்ம ஒரு பேட்டரி ஒரு வாங்கிட்டோம். என்ன பேட்டரி டென்ஷன் ஒரு பேட்டரி வாங்கியிருக்கோம். நான் சைடில் காட்டுறேன் பாருங்கள். அதனால தான் சரி மொத்தமாக ரிவ்யூ பண்ணலாம். மொத்தமானா இப்போ விட்டுருப்பேன்ல பாதி அதெல்லாம் சொல்லிட்டு அதான் சொல்கிறேன். கீர்ஸு, மைலேஜு, அடுத்தது வந்து நிறைய கேட்டிருந்தாங்க, ஆர்பிஎம்லாம் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் ரிப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பைக்கு டிஸ்க்கு மாற்ற போகிறோம். பிடிச்சதில் நான் சொல்லியிருந்தேன், அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். என்னென்னா ஆல்ட்ரு பண்ண போகிறேன் இனிமேல்னு சொல்லிட்டு ஆல்ட்டோட இந்த ஆல்ட்ரு பண்ண போகிறோம். ஹேண்டில் பார் மாற்றணும், ஸ்டிக்கரிங் ஓட்டணும், இதுக்கு டிஸ்க் வைக்க போகிறோம். இது வந்து நம்ம பழைய ஆசை. பட் ஆனால் இப்பயுமே நம்ம வந்து விட்டுருந்தேன். அதனால் அப்போது ஆசைப்பட்டிருந்தேன். சரி ஆனால் சொல்லிட்டு அப்படியே சரி இதுக்கு ரொம்ப இதுக்கு சொல்லிட்டு விட்டுருந்தேன். இப்போ வந்து நம்ம வந்து பண்ணுவோம், ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு தான். சரி எனக்கு டிஸ்க்கு வேணும். அது ட்ரம் பிரேக் வந்து சவுண்டு கேட்குது. அந்த மழை காலத்துலலாம் நம்ம வண்டி ஓட்டணும்னா சவுண்டு கேட்குது. அது இல்லாமல் இப்போ தான் இப்போ மாற்றினேன். அதனால நான் வந்து சரி இப்போதைக்கு இல்லை, இப்போ அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ண நான் ஃபஸ்ட் ஸ்டிக்கர் விட்டு ஹேண்டில் பார் மாற்றணும். கண்டிப்பாக மாற்றினதுக்கப்புறம் தான் ஃபுல்லாக இப்போ வண்டியை சர்வீஸ் பண்ணணும். அதான் மெயின். இப்போதைக்கு நான் ரைடு போனாலும் ஃபஸ்ட்டு நான் சர்வீஸ் பண்ணால் தான் வெளியே போக முடியும், நாங்கள் எடுத்து போக முடியும். அதே சார் நான் மோட்டரில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்திருக்கேன். போய் பார்க்கணும், போயிட்டு பார்த்து வரணும், மோட்டரில் ஸ்டார்ட் பண்ண முடியும் நம்ம வந்து. ஸோ கைஸ் நல்ல விஷயம் மோட்டர் பண்ணுறேன். நல்லா கைஸ், வெல்கம் பேக் ஃபார் ஃபேமிலி. இது என்ன வீடியோ, நம்ம வந்து பார்ட் 2 வீடியோ தான், பைக் ரிவ்யூ. பேசிக்காக சொல்லியிருப்பேன் எல்லாமே. இப்போ வந்து கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் உள்ளே போய் சொல்கிற மாதிரி. என்னென்னா அன்றைக்கி வந்து சார்ஜ் இல்லை, பேட்டரி இல்லைன்னா சொல்லிட்டு ஆஃப் ஆகிடுச்சு கேமரா. அதான் சரி கொஞ்சம் டீப்பாக சொல்லலான்னு சொல்லிட்டு தான். டீப்பாக அவ்வளோக்கும் போக மாட்டேன். பேசிக்காக சொல்ல பாதி விஷயம் சொல்லாமல் விட்ட விஷயத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன். மைலேஜு, அதுக்கப்புறம் என்ன பவர் வண்டியில் ஒர்க் ஆகிட்டுருக்குது, அதுக்கப்புறம் வேறு என்ன டிஸ்க்கு பிளேட்டு, வேறு என்ன சொல்லணும்னா டிஸ்க்கு மாற்ற போகிறேன் கைஸ். நம்ம வண்டியில் டிஸ்க்கு ஃபுல்லாக மாற்ற போகிறோம். எனக்கே ரெஸ்பெக்டாக இருக்குது. ஆனால் அது வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன், முன்னாடி சொல்லியிருப்பேன். டிஸ்க்கு மாற்றணும், வண்டி வாங்கின புதுசில் பேசிட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோவில் இருக்கும். இப்போ இதில் இருக்கான்னு தெரியல. வண்டி வாங்கினப்போ பேக்கில் வந்து பார்க்குறப்போ ரொம்ப சின்ன வண்டியாக தெரியும் நம்ம வண்டி. அதுதான் ஒரு ரீசன் இந்த வண்டியில் பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்டுக்கெலாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணணும். எது மாதிரினா கொஞ்சம் கலாய்க்கலாம் ஒவ்வொரு அதிகமாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுற மாதிரி சின்ன இதுவாக மேக் பண்ணணும். அடுத்த கண்டென்ட் அதுவாக நினைக்கிறேன். சரி அதை விடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து பிரேக்கிங் சிஸ்டம், மைலேஜு, அதுக்கப்புறம் ஆர்பிஎம் வந்து ஏற்றலாமான்னு கேட்குறாங்க. இப்போ வந்து 10,000 ஆர்பிஎம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 12,000 மாற்றலாமான்னு கேட்குறாங்க. அதான் மாற்ற முடியாது. சொல்கிறேன், வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு பிளேஸ்க்காக தான் வெயிட் பண்ணுறேன். பிளேஸ் கிடச்சிச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிளேஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுருக்கேன். கோயிலுக்கு பின்னாடி, பங்குக்கு முன்னாடி தான் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வண்டி சர்வீஸ் பண்ணணும். வண்டியை சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பண்ணலான்னு பார்த்து வச்சுருக்கேன். அந்த கோயில் இருக்கிற ரைட்டில் அங்கே தான் பண்ணலாம் ஐடியா. பார்ப்போம், எதாக்கான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பின்னாடி இங்கே தான் பர்மிஷன் கேட்டுக்கலாம். கேட்டு சின்ன வீடியோ எடுத்து வச்சோம். அந்த ஆள் இருக்காங்க போகலாம், கோயிலுக்கு உள்ளே இருப்பாங்க போகலாம். கோயில் அழகாட்டு ஃபுல்லாக நிறையா மலைகள் இருக்குது நம்ம ஊர் ஃபுல்லாக. அதாங்க நம்ம வண்டி என்ன சொல்கிறோம். இது பார்ட் 2 வீடியோ. இப்போ என்னென்ன அப்டேட் பண்ண போகிறோன்னா வந்து சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். இந்த டயர் வந்து வீல் வந்து
நம்ம வந்து ஃப்ரண்டில் டிஸ்க்கு பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணி அவருக்கு அந்த இது நம்ம வந்து ஃபுல்லாக மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து பிரேக்காக இருக்குது, ட்ரம் பிரேக்காக இருக்குது. ட்ரம் பிரேக்கில் ஃபுல்லாக வந்து இந்த இது கிட் இருக்குல்ல, இந்த யூமா கிட்டு வரும். இதுதான் வந்து சஸ்பென்ஸ் சென்டரில் வர வேண்டியது. இதில் வந்து ஃபுல்லாக எடுத்துகிட்டு டிஸ்க்கு போட போகிறோம். இப்போ என்னென்ன மாற்ற போகிறோம்னா இது மாற்றுவோம், வீல் மாற்றுவோம், செயின் பேக்கெட்டு மாற்ற மாட்டோம்னு நினைக்கிறேன், அது ஒன்று. அதுக்கப்புறம் சஸ்பென்ஸு அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன், அது ஒன்று. அதாவது இதில் வந்து நம்ம வந்து 5 கீர் மொத்தமாக இங்கேயே இருக்கும் பாருங்கள். ஸ்டிக்கர் இல்லைங்க, ஸ்டிக்கர் இங்கே ஒட்டி இருந்துச்சு, காணோம். வண்டி வெயிட் வந்து 144ன்னு நினைக்கிறேன். வந்து மைலேஜ் வந்து லோக்கல் வந்து 40 தருது, லாங்குன்னா 63 கண்டிப்பாக தரும். நான் 60 ஸ்ட்ராங்காக தெரியும், 63 நீங்கள் ஓட்டுற பொறுத்து. நீ ஸ்பீடு வந்து ஒரு 60-70 போனோம்னா ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு 63 தரும் கண்டிப்பாக. அதுக்கு மேலே கொஞ்சம் 90 கிலோ போனோம்னா 60 அப்படியே டவுன் ஆகும், 55 57 கண்டிப்பாக அக்யூட்டாக கண்டிப்பாக தரும். நான் எனக்கு தந்துருக்குது. டாப் ஸ்பீடு வந்து நான் செக் பண்ணி நான் வண்டி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஓட்டினப்போ 120 அக்யூட்டாக 119, அதுக்கப்புறம் 120. அது வரைக்கும் நான் போயிட்டு ஸ்லோவாக ஏறிச்சு, ரொம்பலாம் வண்டெல்லாம் அசால்ட்டாக ஏறிடும். அதுக்கப்புறம் போகிறது கொஞ்சம் ஸ்லோவாக ஏறும். 90லாம் அசால்ட்டாக தொட்டுரும், டக்குன்னு உடனே ரீச் ஆகும். ஏன்னா 120cc தானே, அதுக்கப்புறம் டேங்க் வந்து 12 லிட்ரு, ஒரு 1200 போட்டு டேங்க் ஃபுல்லாகிடும். 1200 1000 போனால் டேங்க் ஃபுல்லாகிடும் 12 லிட்ரு. இப்போ லிட்ரு கம்மியால் டேங்க் 1200 டேங்க் ஃபுல்லாகிடும், பிரச்சனை இல்லை. அடுத்தது ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, இதில் வந்து நம்ம லாங் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. லாங் கண்டிப்பாக பண்ணலாம். நான் வந்து வண்டி வாங்கினது புதுசப்போ நான் வந்து மெயின்டெனன்ஸ் நல்லா பக்காவாக வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் பக்காவாக வச்சுருக்கேன். ஆயில் மாற்றுறது, செயின் பேக் ரூப் அடிக்கிறது வந்து ஜென்ரலான சர்வீஸ் வந்து நான் ஸ்டோர் ரூம்லேயும் ஓடுவேன். நம்ம தெரியும் கிலோமீட்டர் எந்த கிலோமீட்டர் ஓடுதோ அந்த கிலோமீட்டர் நான் வந்து மாற்றிருப்பேன். அந்த கிலோமீட்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டி புதுசாக எடுக்கிறப்ப 500 கிலோமீட்டர் மாற்ற சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1000 கிலோமீட்ரு, அதுக்கப்புறம் நான் நார்மலாக 2500 கிலோமீட்டர் கண்டிப்பாக மாற்றிடணும். நான் அந்த அளவு தான் அது லிமிட்டாக நான் இன்னைக்கு மாற்றிட்டுருக்கேன். அதனால் எனக்கு பெருசாக இஷ்யூ வந்தது இல்லை. மேஜராக வந்து சர்வீஸ் சென்டரு சப்போர்ட்னு பெருசாக கண்டிப்பாக கிடைக்கிது. என்னென்னா இது ஸ்பார்ட்ஸ் வந்து எல்லா ஸ்பார்ட்ஸும் கண்டிப்பாக கிடைக்கிது. அது நான் ஒன்றுக்காக தான் எனக்கு வந்து பிடிச்சிக்குது பஜாஜை பொறுத்த வரைக்கும். அடுத்தது என்னன்னா நான் வந்து வண்டி கொஞ்சம் சர்வீஸ்லாம் பண்ணோம், அதை போடுறப்ப கண்ணு சொல்கிறேன் எதனா மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு. பெட்டராகவே கிடச்சிருக்குதுல்ல, நம்ம அதனால தான் சரி பெருசாக வந்து எனக்கும் பிடிச்சிருக்குது. அசால்ட்டாக நீங்கள் வந்து கொஞ்சம் 1 மணி ஹவர் இப்படி லாங் போகிறீங்கன்னா ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் ரெஸ்ட் எடுத்து ஓட்டுங்க. அர்ஜென்ட்னா கண்டிப்பாக போகலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் போகல. நான் அர்ஜென்ட் சொல்லிட்டு கிளம்பி வந்தது 3 டைம் இதேமாதிரி கிளம்பி வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு 3 டைம் கிளம்பி வந்துட்டேன். 3 கிலோமீட்டர் நான் ஸ்டாப்பாக ஓட்டிப்பேன். பெட்ரோல் பிரேக் மட்டும் தான் நான் பல்ல அடித்து ஓட்டி நான் பல்ல வந்துட்டே இருப்பேன். சவுண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அது ஹீட்னால சவுண்டு மாறுது. ரன்னிங்கில் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா அதுவுமே கட் ஆகிரும். ஸ்லோ கூலிங் ஆனதுக்கப்புறம் நார்மல் பழையமாக வந்துடும். அது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆயிலு எல்லாம் நீங்கள் கண்ட்ரோலாக நீங்கள் ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக போகும். நீங்கள் மெயின்டெனன்ஸ் பிரச்சனை நீங்கள் லாங் போயிட்டு வரேன், அதனால் எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் ப்ரோ லாங் போக முடியல அப்படி சொல்லாதீங்க. நான் மெயின்டெனன்ஸ் தான் மெயின். அந்த வண்டியை பைக்கை பொறுத்து அதுவும் ஒரு ஆற்று மாதிரி தான் சொல்லப்போனால். நம்ம உடம்புக்கு என்னென்ன தேவையோ அது பண்ணால் தான் அது செயல்படும். டெய்லி சாப்பிட்றீங்களா, டெய்லி சாப்பிட்டா நம்ம உடம்பு அது மாதிரி தான். அதுவும் பெட்ரோலு, பிரேக்கு, இன்ஜின் ஆயில், மொத்தமாக இன்ஜின் ஆயில் நீங்கள் இன்ஜின் பார்த்துக்கணும். இன்ஜின் ஆயிலில் வந்து நீ ஒன்லி 2500 மாற்றியே ஆகணும். அப்புறம் நம்மளுக்கு கூலண்ட்லாம் கிடையாது, யாருக்கும் லிக்விட் கூலண்ட் இன்ஜின் தான். அதுக்கப்புறம் ஃபில்டர்லாம் மாற்றணும், சர்வீஸ் பண்ணணும். அதான் சார் நான் வீடியோ எண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் பேசிக்காக சொல்கிறேன். நம்ம டிஸ்க்கு மாற்ற போகிறோம். அடுத்தது வந்து டிஸ்க்கு அப்டேட் பண்ண போகிறேன். நான் வந்து பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஒரு ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு சொன்னாங்க, சரி இப்போ ட்ரை பண்ணிடுவோம் சொல்லிட்டு அந்த ஐடியா அதுவே பண்ணிடுறேன். ஃபுல்லாக வந்து நான் பார்க்கணும். நான் தனியாக கண்டென்ட் எடுத்து போடுறேன். அது ஃபுல்லாக ஆங்கிள் ஆங்கிள் மாதிரி இருக்குல்ல, அது ஃபுல்லாக கழட்டிட்டு நான் புதுசு போட போகிறேன். அதானே சரிண்ணே, சும்மா வீடியோ தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே வைக்கல் ஓனது போல் நம்ம வந்து சரி அந்த ஃபுல்லாக மாற்றணும். அடுத்தது பெருசாக வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். டக்குன்னு வந்தாரா ஒரு மாடு ஆயிடுச்சு எனக்கு ஒன்றும் வேறு ஒன்றும் இல்லை. டக்குன்னு ஸ்கூல் எக்ஸல் இடம் ஒரு தான் தெரில.
நானும் பார்த்தேன், இப்போ தான் பஸ் டைம் வந்து வரேன், இந்த பக்கம் வரேன். உள்ளே ரோட்டில் போகிறப்ப பார்ப்பேன், அது மாதிரி கோயில் கட்டியிருந்தாங்க. அது இப்போ தான் கட்டின தெரியும், பெயின்லாம் இப்போ பார்த்துட்ருக்காங்க. இது வந்து பெருமாள் கோயில் நினைக்கிறேன். ஃபுல்லாக நான் ரோட்டில் போகிறப்ப பார்ப்பேன். ஃபுல்லாக சுற்றிலும் வயக்காடு தானே, ஃபுல்லாக கிணறு வயக்காடு நல்லாயிருக்கும், பார்க்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வரவங்களுக்கு. இப்போ வண்டியில் போகிறப்ப நல்லா பழகிடுச்சு ஃபுல்லாக, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து டூக் ஹேண்டில் பார் மாற்றிருப்போம். டூக் ஹேண்டில் பாரில் டூக் இண்டிகேட்டர் ஃபுல்லாக 4 இண்டிகேட்டு, இது பெருசு பெருசாக வரும். இண்டிகேட்டர் ஃபுல்லாகவே பெருசு பெருசாக வந்துட்டுருக்கோம். 4 இண்டிகேட்டர் மாற்றிருப்போம் பெருசாக, சின்ன நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, லுக்கு தெரியும் அந்த லுக்கு. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து இந்த சிம்பிள் போட்டிருப்போம். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த வாசன் ப்ரோ வந்து இந்த 3 சிம்பிள் ஒன்றா போட்டு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருந்தேன். பட் ஆனால் அது வந்து கிடைக்கல. இந்த இப்போ அர்ஜென்ட் சொல்லிட்டு அப்போ போட்டு வண்டி வாங்கி புதுசுறப்போ போட்டது, அர்ஜென்ட் சொல்லிட்டு அப்படி வாங்கி கொட்டினது தான். அந்த 3 சிம்பிள் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்தேன். அந்த கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம் சொல்லிட்டு 3 சிம்பிள் ஒன்றா இருக்கிற மாதிரி அது மாதிரி பார்த்தேன். பட் கிடைக்கல. சரி டக்குனு எடுத்து முன்னாடி காமிச்சாங்க நல்லா இருக்குமா சொல்லிட்டு, சரி எடுத்து போய் அப்படி ஒட்டினேன். வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவுமே இது கிடையாது, சம்மந்தம் கிடையாது, நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். நம்ம வந்து வீடியோ வந்து மேற்கொண்டு வேணுமா சொல்லுங்கள். வீடியோ நான் பார்ட் 3 கூட போட ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இது டிஸ்க்கு ஹேண்டில் பார் எல்லாம் மாற்றி நான் அடுத்ததுக்கப்புறம் நான் ட்ரை பண்ணுறேன். அதான் அவ்வளோதான் கைஸ், நான் முடிச்சாச்சு, நம்ம கிளம்ப போகிறோம், அவ்வளோதான். பார்ட் 3 வேணுமா சொல்லுங்கள், ரிவ்யூலாம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்ன சொல்லலாம் மறந்துருப்பேன். வந்து அர்ஜென்ட்டாக தான் எடுக்கிறது, அது ஒரு விஷயம். அடுத்தது என்ன விஷயம் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தது வந்து அடுத்து ரெடி பண்ணணும். என்ன ரெடி பண்ணால் டிஸ்க்கு வந்து மாற்றணும்ல, அதுக்கு போய் ரேட்டெல்லாம் கேட்கணும். அந்த விஷயம் ஒன்று. ரேட்டு, பிரேக்கிங்கு எல்லாமே, டிஸ்க்கு, பிளேட்டு, பிரேக்கு, அந்த காலிஃபோர் கிட்டு எல்லாம் தனித்தனியாக மாற்றணும். ஃபுல்லாக மாற்றினா தான் நல்லாயிருக்கும். செட்லேருந்து மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும், பெட்டராக. எவ்வளோ வந்து மோஸ்ட்லி சைனன்ஸில் பார்க்குறேன். சப்போஸ் கிடைக்கலன்னா நான் டிஸ்க் பிளேட்டு நான் சைனன்ஸ் போட முடியாது, ஏன்னா கொஞ்சம் ஐட்டம் பண்ணிட்டு இருந்தாலும் போச்சு, பிரேக் பிடிக்காது. அதனால் டிஸ்க்கு மட்டும் புதுசு வாங்கி போடணும். காலிஃபோர் அந்த புதுசாக கிட்டு அவ்வளோ புதுசாக வரும்ல, தெரியாத நான் சொல்கிறேன், மேலே போடுறேன். காலிஃபோர் கிட்டு வந்து தான் புதுசு வாங்கி போடணும், அது ஒன்று. வீலும் பார்த்துக்கலாம், வீலும் அந்த ஆங்கிள் மாட்ட வருதில்ல, அதுவும் வந்து சைனனில் கிடைக்கதான் பார்க்குறேன். NS 160 எல்லாம் என்ன உங்கள்கிட்ட போட போனால் NS 160 தான். நான் போட்டு நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதான் நான் வீடியோ எண்ட் பண்ணுறேன் இதோட.